உலமாக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒரு கடன். அதை யாரும் மறுக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரா அன வ மன் இத்தபஅனி. நபியை நீங்கள் சொல்லுங்கள், இது என்னுடைய பாதை இஸ்லாம், இது என்னுடைய இஸ்லாமான பாதை. அத்உ இலல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் இதில் இருந்து கொண்டு அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பேன். அத்உ இலல்லாஹ் அலா பஸீரா, தெளிவான அறிவு, ஞானம், கல்வி, ஒழுக்கம், இந்த குணங்கள், இது போன்ற பண்புகளை அலா பஸீரத்தின் அன, நானும் வமன் இத்தபஅனி, என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களும். அப்போது அல்லாவின் பக்கம் அழைக்கிறது, அல்லாவுடைய தீனின் பக்கம் அழைக்கிறது எல்லாருக்கும் கடன். அதை யாரும் மறுக்க முடியாது. இது 7 வருஷம் மதரசாவில் படித்தாதான் அவர் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கணும், அல்லாவின் பக்கம் அழைக்கணுங்கிற கடமை கிடையாது. அல்லது பெரிய பெரிய மதரசாக்கள்லையும் மதினாக்கள்லையும் அஸ்ஹர்லையும் படிச்சுட்டு வந்தவங்க தான் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யணும், மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது கடமை கிடையாது. அவங்க தான் சொல்லுங்கிறது கடமை கிடையாது. மார்க்கங்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை யாரெல்லாம் ரப்பா ஏற்று, அல்லாஹ்வுடைய தூதரை யாரெல்லாம் தூதராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறதுக்கு, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறதுக்கு ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உரிமை கொடுத்துருக்கான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் இடத்துல இருந்து ஒரு செய்தி கிடைச்சாலும் எடுத்து வச்சிருங்கன்னு சொன்னாங்க. எல்லாரையும் சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சொல்லலை. எனக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் மாறிடுச்சு. ஆனால் இன்னொரு சைடை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு ஒரு வரம்பு இருக்குது. உலமாக்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு ஒரு வரம்பு கொடுக்குறாங்க. அந்த வரம்புல தான் அவங்க நிற்கணும், அதை விட்டு மேலே போகக்கூடாது. என்ன சொன்னால், ஒரு ஆலிமுக்கு முழுமையாக அரபு மொழி தெரியணும், அரபுடைய நஹ்வு தெரியணும், பலாகா தெரியணும், சர்ஃபு தெரியணும், அதனுடைய உசூல்கள் தெரியணும். ஒரு குர்ஆன் எடுத்துக்கொண்டு அதனுடைய உசூல் தஃப்சீர் தெரியணும். எப்படி அந்த குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டுச்சு, யாருக்கு இறக்கப்பட்டுச்சு, எந்த சூழலில் இறக்கப்பட்டுச்சு, எதற்காக இறக்கப்பட்டுச்சு, இங்கே சட்டம் தெரியணும். அதை விளங்கி கொள்றதுக்கு முஃபஸ்ஸிர்களுடைய தஃப்சீர்களை படிச்சிருக்கணும். அவன் அதை ஹதீஸ்களை பார்த்தா உசூல் ஹதீஸ் தெரியணும், உசூல் ஹதீஸ் தெரியணும். அந்த ஹதீஸ்களை படிக்கிறதுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்த மார்க்கறிஞர்களுடைய கிதாபுகளை அவன் படித்து அதோட தொடர்பு ஏற்படுத்தியிருக்கணும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மதரசாவில் உட்கார்ந்து அரபு மொழியையும் கல்வியையும் மார்க்க கல்வியையும் படித்திருந்தால்தான் இவன் இந்த தாலிபுல் இல்முடைய இந்த எல்லையை கொஞ்சம் கடக்கலாம். என்ன இல்லைன்னு சொன்னால், இவங்களுக்கு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு தடை கிடையாது. ஆனால் மார்க்க சட்டங்களை ஆராய்வு செஞ்சு அதற்கு ஃபத்துவாக்கள் விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் இவர்கள் கிடையாது. ஏன்னா இவங்க தாலிபுல் இல்ம், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க. இவங்க மார்க்க சட்டங்கள் எதில் கருத்து வேறுபாடு இருக்கோ, எதில் குழப்பங்கள் இருக்கோ, எதில் பிரச்சனைகள் இருக்கோ, அதை இவங்க ஏதோ தமிழாக்கத்தை படித்து கொண்டு, ஏதோ தமிழ் புகாரியில் சில ஹதீத்துகளை படித்து கொண்டோ ஃபத்துவா கொடுக்குற அளவுக்கு உள்ள தகுதி உள்ளவங்க கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படித்தான் நிலைமை இருக்குது. யார் எதையெல்லாம் பேசக்கூடாதோ இன்னைக்கு எல்லாருமே அதை பேசுகிறாங்க. உலமாக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய விஷயம் எல்லாம் இன்னைக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய உண்மையான பொருள் தெரியாதவங்க மத்தியில் பேசப்படுது. கருத்து வேறுபாடுகள் எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் தான் தமிழகத்தில். அதனால் உலமாக்கள் சொல்லுவாங்க, யார் கருத்து வேறுபாட்டை கல்வி இல்லாதவர்கள் பேசுவதை விட்டாலே, திரும்ப சொல்கிறேன், கல்வி இல்லாதவர்கள் கருத்து வேறுபாடுகளை பேசுகிறதை விட்டுட்டாலே இன்னைக்கு சமூகத்தில் பல கருத்து வேறுபாடுகளே இருக்காது. இன்னைக்கு கல்வி உள்ளவங்களை உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, டீ கடையில் உட்கார்ந்தும், கல்லூரிகளில் கேன்டீனில் உட்கார்ந்தும், அல்லது சின்ன சின்ன 4-5 பேர் கூடக்கூடிய விஷயங்களில் உட்கார்ந்து கொண்டு அவங்க மார்க்கத்துடைய பெரிய பெரிய கருத்து வேறுபாடுகளை உட்கார்ந்து அவங்க ஆராய்வு செஞ்சு கொண்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், சரிதான், மார்க்கறிஞரோட தொடர்பில் இருந்து கொண்டு ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொண்டு அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டு அலையிறது, மார்க்க கல்வியை தேடுறது சரி. ஆனால் இவங்க அவங்களாகவே ஃபத்துவா கொடுக்கக்கூடிய அளவுக்கு தங்களை வளர்த்து கொள்கிறாங்க. பெரிய தவறு. குர்ஆன் ஹதீஸுக்கு சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுமாங்கிற விஷயம் இன்னைக்கு தமிழகத்தில் பெருசாக பேசப்படுது. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பால்குடி சம்பவம் இன்னைக்கு பெருசாக பேசப்படுது. இதெல்லாம் யார் பேசணும்? அரபு மொழி தெரிந்து, மார்க்கத்தை முழுமையாக படித்து, உசூல் ஹதீஸை படித்து, ஹதீஸு துறையில் தெளிவாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு உண்மையாக முரண்படுதா இல்லையான்னு சொல்லி பேசக்கூடிய கல்வியை முன்வைக்கக்கூடியவங்க. ஆனால் இன்னைக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் தெரியாது, சூரத்துல் இஹ்லாஸுடைய பொருள் தெரியாது. ஆனால் இவங்க தான் உட்காந்து பால்குடி ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சையான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படும், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாலும் அதில் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது, அது இமாம் புகாரி அறிவிச்சிருந்தாலும் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு யார் இன்னைக்கு உருவாகிட்டா? மார்க்க கல்வியுடைய ஒரு அடிப்படைகள் கூட தெரியாதவங்க உருவாகிட்டாங்க. அல்லாஹ் இதில் பாதுகாக்கணும். இந்த சமூகம் இந்த கல்விங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறது.
அவங்கள்ட்ட இருந்து தான் இந்த கல்வியை நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர நம்மளாவே இந்த கல்வியை நோக்கி எனக்கு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை, அரபு மொழியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நான் போய் டைரக்டாக நுழைவேன் அப்படின்னு போனால் இது வழிகேட்டில் நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். அப்படித்தான் பலரை சேர்த்து கொண்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகளோ விஷயங்கள் பேசுறது. யார் ஃபோன் பண்ணாலும் கையாட்டலாமா கூடாதா, தொப்பி போடலாமா கூடாதா, இன்னும் இந்த சமூகம் இதில் தான் நிற்குது. இதை விட்டு மேலே வரவே இல்லை. அல்லாஹ் இந்த குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் சொல்கிறானே அதுக்கு என்ன விளக்கம், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இப்படி ஹதீஸ் சொல்கிறாங்களே அதுக்கு என்ன விளக்கம், அதுக்கு மார்க்க அறிஞர்கள் அணுகிறாங்களா? இன்னைக்கு கிடையாது. சின்ன சின்ன மசாலாக்களுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் அதுக்கு ஃபத்வா கொடுக்கறதுக்கும் அவருக்கு ஃபத்வா கொடுக்கறதுக்கும் எதுக்கு இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க? ரெண்டு வகையாக கேள்வி கேட்பாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் கேள்வி கேட்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்று அந்த சொல்கிறாரு அந்த ஆலிம் கேட்கப்படுறாங்களே அந்த ஆலிம் யாருன்னு ஃபத்வா கொடுக்கறதுக்காக கேட்பாங்க. சில மக்கள் கேட்பாங்க மதுஹபு கூடுமா கூடாதுன்னு கேட்பாங்க. இவங்க மதுஹபு கூடுமா கூடாதான்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு கேட்கக்கூடியவங்க இல்லை, இந்த ஆலிம் மதுஹபை பின்பற்றாரா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்றதுக்குள்ள கேள்வி. கையாடலாமா கூடாதா, அவர் கையாடுறாரா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள கேள்வி. தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா கூடுமா கூடாதா, அவர் ஓதுவாரா ஓத மாட்டாரான்னு தெரிஞ்சு கொள்றதுக்குள்ள கேள்வி. இது இப்படி மாறிடுச்சு இன்னைக்கு சமூகம். அதனால இல்முங்கிறது மார்க்க அறிஞர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியதான் இல்ம். அவங்கள்ட்ட இருந்து அந்த இல்மை நம்ம எடுக்க முடியும். நம்முடைய எல்லை பொதுவான விஷயங்களை பேசலாம், பொதுவான ஒரு மசாலாக்களை பேசலாம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்கக்கூடாது, அழைச்சா அது ஷிர்காயிரும். இது பொதுவான ஃபத்வா, அதை நம்ம யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவான ஃபத்வா. ரமதானுடைய 27ங்கிறது 27 இரவுகள் மட்டும் இல்லை, ஒற்றைப்படை இரவுகள்ங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனால் 27 மட்டும் ஆக்கக்கூடாது. இது பொதுவான மஷூரான ஃபத்வா, இது யார் வேணாலும் சொல்லலாம். இப்படிப்பட்ட கல்வியை நோக்கி இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை விட்டுட்டு என்னைக்கு இந்த சமூகம் கல்வியை நோக்கி, ஆலிம்களை நோக்கி, கல்வியாளர்களை நோக்கி, அரபு மொழியை நோக்கி, குர்ஆனுடைய உண்மையான விளக்கங்களை நோக்கி, மார்க்க கல்வியுடைய சபைகளை நோக்கி, இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க 2 CD கேட்டுட்டாலே ஒரு பெரிய ஆலிமா அப்படின்னு ஒரு பேசக்கூடிய அளவுக்கு, அல்லது மைக்கை எடுத்துக்கொண்டு ஆக்ரோஷமாக பேசிட்டாலே அவர் பெரிய முஃப்தியாக இருப்பாரோ, பெரிய ஷேக்காக இருப்பாரோ அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு மக்களுடைய அவங்களுக்கு அப்படித்தான் தமிழகத்துடைய நிலைமை இருக்குது. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, அப்படி நம்ம இருந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். மற்ற துறைகளில் இங்கிலீஷுடைய விஷயங்களில், அரபியுடைய விஷயங்களில் நிறைய மாற்றம் இருக்குது. அதனால் எல்லாருமே கல்வியை அவங்க முழுமையாக அடையலைன்னு சொன்னால் கல்வி இல்லாத விஷயத்தை விட்டுட்டு கல்வியாளர்களுடைய கல்வியை நோக்கி சென்று அவங்கள்ட்டேருந்து கல்வியை எடுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலே இந்த சமூகம் கல்வியை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு அர்த்தம். இல்லை உலமாக்கள்லாம் தேவையில்லை, நாங்களே ஆராய்ச்சி செய்வோம், நாங்களே படிப்போம், நாங்களே ஃபத்வா கொடுப்போம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா சமூகம் வழிகேட்டை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தமாயிரும். அப்படி மறுமையோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை நாள் வரும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை எடுத்துருவான், இல்மை எடுக்கப்படும். விளக்கமாக யுர்ஃபஅல் இல்மு, இல்மை எடுக்கப்படும் பிகப்தில் உலமா, உலமாக்களை கைப்பற்றதை கொண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. மக்கள் ரூஸன் ஜுஹாலும் அறிவினர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வாங்க. அவங்களிடங்களில் மார்க்க விஷயங்களை கேட்பாங்க. ஃபஸ்ஸுஇலு ஃபஅஃப்து பிகைரி இல்மின், கேள்விகள் கேட்கப்பட்டால் அந்த தலைவர்கள், அந்த பேச்சாளர்கள் மார்க்க அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், கல்வி இல்லாமல் ஃபத்வா கொடுப்பாங்க. ஃபதல்லு வ அதல்லு, அவர்களும் வழிகெடுவாங்க, பிறரையும் வழிகெடுத்துருவாங்க. மறுமையுடைய அடையாளங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நானும் அந்த தரத்தில் தான் என்ன பார்க்குறேன், தாலிபில் கல்வியுடைய வழியில் வரக்கூடிய நான், எனக்கும் அந்த தகுதியை நான் அடையலை. மார்க்க கல்வியை நோக்கி, மார்க்க அறிஞர்களுடைய கல்வியை நோக்கி தான் என்னுடைய பாதையை நான் அமைச்சு கொண்டிருக்கேன். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை, அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த இல்மை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட கல்வியை அடையக்கூடிய வாய்ப்பை எனக்கும் இதுபோல தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கணுங்கிற ஆதரவுல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சு கொள்கிறேன்.